ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். துவரம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவு ஊற போட்டுக்கலாம். ஒரு 7-8 வெள்ளைப்பூடு தட்டி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு 4-5 பச்சை மிளகா அதையும் தட்டி தனியாக எடுத்து இடித்து வச்சுக்கலாம். புளி ஊற போட்ட புளியை நல்லா கையால் பிசைஞ்சு அந்த புளியை தூர போட்டுட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நல்லா கையாலே நல்லா பிசறி விடணும். அதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா கையாலே நல்லா பிசறணும். பிசைஞ்சாதே வந்து அந்த கொத்தமல்லியும் தக்காளியும் அதில் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ரசம். அதோட கொஞ்சம் இடித்து வச்ச பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு சேர்த்து கரைச்சி வச்சுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த ஜாரில் கொட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை பெருங்காய கட்டி போட்டிருக்கேன்னா அதையும் போட்டு கொரண்டு அரைச்சி வச்சுக்கலாம். நெய்ஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரண்டு அரைச்சிக்கணும். கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா 2 பிச்சு போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம புளித்தண்ணியில் தக்காளி வெள்ளைப்பூலாம் கரைச்சி சொன்னாலே அதில் கொஞ்சம் தள்ளி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இடித்து செஞ்ச வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு பச்சை மிளகாலாம் வாசம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு அதே எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி ஊற்றிக்கு இதில் கடாயில் ஊற்றி கப்புன்னு மூடி வச்சுருங்க. வாசனை லைட்டாக வெளியே வந்துடும். அந்த முறை கூட்டி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரசம் உங்கள் வீட்டிலே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.